பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இந்த நாளிலும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். நல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடி துதிக்க தேவன் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுதும் தியானிக்கப் போகின்றோம். ஆகவே நாம் ஜெபத்தோடு கூட தியானிக்கலாம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீரே ஆசீர்வதியும். உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் நாம் செய்தியை தியானிக்கப் போகின்றோம். இந்த ஓய்வு நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய மக்களே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேவன் பெரிய காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சரி, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஒன்லி ஒன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்திக்கு நான் தலைப்பு கொடுக்க விரும்புகின்றேன். எல்லாத்துலேயும் எல்லாரும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. இப்படி காமிச்சா ஃபஸ்ட்டு, ஆமென், நான் தான் எல்லாவற்றிலும் முதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒன்று அப்படின்றதுக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்குது. ஆமென், பயங்கரமான வேல்யூ இருக்குது. இன்றைக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருக்கிற நம்பர்ஸ்லேயே ரொம்ப சிறிய நம்பர் பிகினிங் அப்படின்னாலே ஒன்று தான். நம்ம ஸ்கூலில் சேரும்போது நம்மளை 1ஆம் வகுப்பில் தான் முதலாவது கொண்டு போய் சேர்த்துக்கிறார்கள். ஆமென், ஆரம்பம்னு நினைக்கிற ஒன்று. ஆனால் அந்த ஒன்று தான் பரிபூரணம். அதே ஸ்டூடெண்ட் ஆமென் நல்லா படித்து ரேங்க் வாங்கும் போது அவர் முதலாவது ரேங்க், ஃபஸ்ட் ரேங்க், அந்த ஒன்று என்ற எண்ணிக்கையில் வாங்கும்போது தான் அவர் சிறந்த மாணவராகிறார். அப்போது ஒன்றுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னா எஸ். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஒன்று. ஆமென். ஒன் அண்ட் ஒன்லி ஆர் ஒன்லி ஒன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 1995ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு பைபிளை பற்றிலாம் அவ்வளவு தெரியாது. அப்போ தான் சபைக்கு உள்ளே போன காலங்கள். அப்போவே எனக்குள்ள இந்த ஒரு கோட்பாடு இருந்துச்சு. அதாவது இந்த ஒன் அப்படின்ற வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக நேசிப்பேன். ஒன்லி ஒன், ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப நேசிப்பேன். அந்த கோட்பாடுகள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அப்படி என்னையா ஒன்று அப்படின்ற அந்த ஒன்று என்ற இலக்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். வாருங்கள், செய்தியை கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரைட், கவனிங்க. எபேசியருக்கு எழுதின
நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் விரைந்து வருவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். அதாவது இது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை கவனிக்கும் பொழுது சபைக்காகவே எழுதப்பட்ட ஒரு நிருபம், சபையினுடைய காரியங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அதனால் திரும்ப திரும்ப சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்கும் பொழுது நிறைய தியாலஜிக்கல் வேலிட் பாயிண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், இன்டெப்த் ஸ்டடீஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எபேசியரில் அடக்கியிருக்கிறார். ஏன்னா இந்த நிருபம் ஒரு விசேஷித்த நிருபமாக கருதப்படுகிறது. சரி, என்ன ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றவர். பிரியமானவர்களே, இந்த அருமையான வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இது இறையியல்ல ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தினுடைய உபதேசத்தையும் டாக்ட்ரின்ஸையும் உள்ளடக்கி ஒரே வசனத்துக்குள்ளாக இவைகளை எல்லாம் தெளிவாக கொடுக்கிறார். A to Z கிறிஸ்டியானிட்டியினுடைய எல்லா உபதேசத்தையும் இதுக்குள்ள அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் அடக்கி வைத்திருக்கின்றார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கிரேட்டான விஷயம். ஒன்லி ஒன், ஒன் அண்ட் ஒன்லி. நமக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நோ அதர் alternate. If we believe that only one doctrine, we don't want any other alternative doctrines. இதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இனிமேல் வேறு யாரையும் நான் நேசிக்க போவது இல்லை, உம்மை போல யாரையும் நான் நேசிக்க போவதில்லை, அல்லது உம்முடைய ஸ்தானத்தில் வைத்து இன்னொருவரை அந்த நேசத்தை நான் வெளிப்படுத்த போவது இல்லை என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஒன்லி ஒன். இங்கே என்னென்ன லிஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, ஒன்லி ஒன் ஹோப். நம்முடைய அழைப்பே நம்முடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய நம்பிக்கையை அடிக்கடி நான் மாற்றிக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஸ்திரமில்லாத விசுவாசிகள் தங்களுடைய நம்பிக்கை அடிக்கடி மாற்றிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இதை விசுவாசிக்கிறாங்க, கொஞ்ச நாள் அதை விசுவாசிக்கிறாங்க, கொஞ்ச நாள் இந்த வசனத்தின் மீது நம்பிக்கையாக இருப்பாங்க, அப்புறம் அது இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய விசுவாசிகளை நான் பார்க்குறேன். வளர வளர, அதாவது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் ஒரு தவறான பாதைக்கும் அவர்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகுது. ஏன்னா நிறைய விதமான உபதேசங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வருகிறது. இதில் எதை ஒமிட் பண்ணுறது, இதில் எதை ஏற்றுக்கொள்வது, எதை நான் நம்புவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் அவர் கொடுத்த வேதத்தினுடைய அறிவும் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்முடைய திருச்சபை இந்த நாட்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்.
உங்கள் நம்பிக்கையில் வந்து நீங்கள் தளர்வே கிடையாது உங்களுக்கு. இப்படி அப்படின்னு ஒரு இன்ச்சு கூட, ஒரு மில்லிமீட்ரு கூட, ஒரு மைக்ரோ மில்லிமீட்ரு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அசையக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவத்தின் உறுதி. ஒரு மனிதன் கிறிஸ்துவத்தில் உறுதியாக நிற்பதற்கான அடையாளம் அவனுடைய நம்பிக்கையை மாற்ற முடியாது. ஏன்னா தட் ஃபெய்த், தட் ஹோப் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி. ரெண்டுக்குமே வந்து பெரிய ஒரு வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்லி ஒன் அப்படின்றது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இன்றைக்கி வந்து பவுல் வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். we have one and only hope அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேலே என்கிட்ட வேறு நம்பிக்கை பற்றி யாரும் பேசாதீங்க. ஏன்னா நான் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமே இந்த நம்பிக்கையில் நான் நிலைத்திருப்பதற்காக தான் என்று சொல்லி முதல்ல எடுத்த உடனே உறுதியாக தன்னுடைய நம்பிக்கையை அவர் பேசுகிறார். நம்பிக்கையும் அழைப்பையும் அவர் பேசுகிறார். கிறிஸ்துவம் என்பது நாம் நம்பியிருக்கிற உபதேசங்கள் மீதான கட்டப்படுகிற ஒரு மாளிகையை போல. அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கக்கூடியவர் கிறிஸ்து. அஸ்திபாரம் அவர் தான், ஃபவுண்டேஷன் அவர் தான். அந்த அஸ்திபாரத்திலிருந்து தான் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டு மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏன் நிறைய பேர் கள்ள உபதேசத்தில் பிடிக்கப்படுகிறார்கள், கள்ள போதனைகளில் பிடிக்கப்படுகிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளால் பிடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதை நிதானித்து அறிகிற அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளான அந்த மேன்மையான அறிவு இல்லாத ஒரு காரணம்தான் இன்றைக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு வருகிறது. ஆகவே பவுல் சொல்கிற மாதிரி ஒரே நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் ஆல்டர்னேட்டே கிடையாது. there is no alternative hope, there is no alternative baptism, there is no alternative for Lord's Spirit, there is no alternative for the Lord Jesus Christ, there is no alternative for the Holy Father, there is no alternative for the baptism, there is no alternative for my faith. எல்லாத்துக்குமே சொல்லிட்டார், எல்லாம் ஒன்லி ஒன். நான் ஒன்றையே நாடி அதையே தேடி அதையே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ன மாதிரி பக்தன் சொல்கிறான்ல, நான் ஒன்றையே நாடினேன், ஒன்றையே தேடினேன். அதுதான் உண்மை. ஆமென். நம்ம ஒன்றை தான் நாடினோம், ஒன்றையே தேடினோம், ஒன்றையே உறுதியை பற்றி கொண்டோம். அந்த ஒன்றை நம்பியே நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் தேவராஜ்யத்துக்கு போவோம். அங்கேயும் எனக்கு விசுவாசம் ஒரு பரலோகம்தான் இருக்குது, ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறாரு. ஆமென். ஒரு விசுவாசம்தான், ஒரு நம்பிக்கை தான், ஒரு ஞான ஸ்நானம் தான். இது வந்து ஒன்லி ஒன் டாக்ட்ரின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆமென். அதுதான் நான் சொன்னேன். 20 வருடங்களுக்கு முன்பு தான் நான் சபைக்குள்ளே வந்தபோது நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவுனா, ஒரே தேவன், ஒரே உபதேசம், ஒரே திருச்சபை, ஒரே பாடி, ஒரே சரீரம். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே வாழ்க்கை, ஒரே நித்திய ஜீவன், ஒரே பரலோகம், எல்லாமே ஒன்லி ஒன். இதில் எந்த ஆல்டர்னேட்டை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதில் இன்னொன்றையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆமென். என்ன? ஒரே மனைவி, ஆமென், ஒரே குடும்பம். நம்முடைய அரசாங்கமே இப்போ அந்த ஒன்லி ஒன் டாக்டரினுக்கு வந்துருச்சு. முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற கோட்பாடில் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ ஒன்லி ஒன் டாக்டரினில் வந்து நிற்குது இப்போது. ஆமென். இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் சைனாவில் வந்து 3 பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்தா தான் பிள்ளைகளே பெற்றுக்கொள்ள முடியுன்ற நிலைமை தான் இவ்வளவு வருடங்கள் சைனா தேசத்திலே காணப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்ன அந்த உபதேசத்துக்கே எதிரடையான ஒரு கோட்பாடை தான் இவ்வளோ காலம் சீன தேசத்தில் கடைபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம தேசத்துலேயும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு, ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியல. சரி, கவனிங்க, ஒன்லி ஒன்.
எல்லாத்துலேயுமே ஒன்லி ஒன்ல ஆல்டர்னேட்டே கிடையாது. இதில் அப்படி யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் வழுவி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து டபுள் மைண்டாக இருக்கும். இப்போ ஃபெய்த் இருக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருக்குதுன்னா அவிசுவாசம் இன்னொரு பக்கம் இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் ஒரே லெவலில் வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இதுக்கும் போகலாம் அதுக்கும் போகலாம். ஆனால் இந்த உபதேசம் உங்களை என்ன செய்யும்னா ஒன்லி ஃபெய்த்தில் மட்டும்தான் நிற்க வைக்கும். இன்னொன்று பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது, அது தூக்கி போட்டாச்சு, அது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது எராடிகேட் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு எராடிகேட் ஆயிடுச்சு. இனி அது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒன்லி ஒன்ல தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையை உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்குது. ஆமென். ரைட், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க, ஒன்லி ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் லார்ட், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம், ஒன் ஃபாதர். ஆமென். 7 ஒன்லி ஒன்ன சொல்கிறார், 7 ஒன் அண்ட் ஒன்லியே சொல்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமென். 7 காரியத்தை சொல்கிறார். இது ஒன்று ஒரு ஸ்பெஷல் டாக்டரின். இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்று தனித்தனி டிவிஷனாக எடுத்து தியாலஜியில் பேசினா தான் அதனுடைய சப்ஜெக்ட் நமக்கு கவர் ஆகும். ஆனால் அதை சுருக்கமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறபடி நாம் அதை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்குது. சரி, கவனிங்க. நம்முடைய நம்பிக்கை என்னுடைய அழைப்போடு தொடர்புடையது. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்ன நம்பிக்கையை பற்றி இங்கே பேசுகிறார் பவுல் அப்படின்னா, இந்த எபேசியர் புத்தகத்தையே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையேயான இணைப்பு பிணைப்பை பற்றி தான் இந்த நிருபம் முழுவதுமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது யூதர்களும் புறஜாதிகளையும் இணைக்கும் பாலமாக கிறிஸ்து நடுவாக இருந்திருக்கிறார் என்பதை தான் இந்த உபதேசங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அப்போது நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனித்தால் 15, 16 நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே சரீரமாக ஒப்புரவாக்குதலின் ஒரு திட்டத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார். கல்வாரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இரு திறத்தாரையும் ஒரு திறத்தாராக ஒப்புரவாக்கக்கூடிய ரீகன்சிலேஷன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸாக சிலுவையில் இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு போனார் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரட்சிப்பு யூதருடைய வழியாக வருகிறது என்று நமக்கு வேதத்தில் ஏற்கனவே நம்முடைய காஸ்பலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யூதர்கள் மூலமாக வருகிறது. அந்த ரட்சிப்பு இன்றைக்கு எனக்கு இருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் கிறிஸ்து நமக்கு சிலுவையில் செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமான காரியம். ஸோ என்னுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா ரீகன்சிலேஷன், ஐக்கியம், ஒப்புரவாகுதல். இன்னைக்கு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரணும். அப்போ ஒரே சரீரம், இதில் ஆல்டர்னேட்டே கிடையாதுங்க. இந்த சரீரம் என்று வரும் பொழுது கை தனியாக கால் தனியாக தலை தனியாக நம்ம பேசவே முடியாது. We all are united in one body, union with Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம்.
ஆனால் எத்தனை பாகுபாடுகள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே, உபதேசங்கள், எத்தனை பாகுபாடுகள். அப்போ இதெல்லாம் உருவாக்கிட்டது யாரு? காடுடைய பிளான் கிடையாது, காடுடைய பிளானே கிடையாது. இத்தனை பாகுபாடுகளையும் உருவாக்கி கொண்டது மனிதர்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. மொழிகள் பிரிந்ததை நீங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுற இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஏன் பாபேல் கோபுரத்தை ஆண்டவராகிய தேவன் அதை இடித்து தள்ளி அங்கே அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அது நடந்துச்சு அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். எப்பவுமே வசனத்துக்கும் வாக்கு தத்தத்துக்கும் எதிராக நம்முடைய விசுவாசம் செயல்படும் பொழுது அங்கே ஒரு சிதைவு, சிதறடிக்கப்படுதல் நிச்சயமாக உண்டாகும். ஆனால் எங்கெல்லாம் சிதறடிக்கப்படுதல் உண்டாகுதோ அங்கெல்லாம் ரிவைவலும் ஆசீர்வாதங்களும் மேன்மையும் நன்மையும் உண்டாகும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். பைபிளுடைய கான்செப்டே அதுதான். அப்போ பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் பழுகி பெருகி பூமியை நிரப்பி நீங்கள் பூமி முழுவதும் நிரம்பி வாழுங்க அப்படின்னா, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க மனிதர்கள் அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டி அப்படியே நாங்கள் ஏறி வானத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நிரம்பி வாழக்கூடிய, பரவி வாழக்கூடிய மக்கள் கூடி ஒரு இடத்துக்குள்ளே வராங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ குடும்பமும் அதே மாதிரி தானே. இது முதல் கொண்டு அவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஆமேன். நல்லா கவனிச்சுக்கிங்க. எங்கே எல்லாம் இந்த கோட்பாடு மீறப்படுதோ அங்கே ஒரு சிதைவு, சிதறடிக்கப்படுதல் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி உறவுகளில் வரக்கூடிய விரிசல், திருச்சபையில் வரக்கூடிய சில குறைபாடுகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய, தனிநபர் வாழ்க்கையில் வரக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே இந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அன்றைக்கு யோசேப்பு தன் சகோதரரை விட்டு பிரித்து சிதறடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிராவிட்டால் எகிப்திலே அவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது. எகிப்திலே பஞ்சத்தை போக்கி இருக்க முடியாது. தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. அதே சமயத்தில் எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புக் ஆஃப் ஆக்ட்ஸில், அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லா சீஷர்களும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சிதறடிக்கப்பட்டு போனவங்க எல்லாருமே சாதாரணமான ஊழியத்தை செய்யல. அதுலேருந்து தான் பிலிப்பெல்லாம் சிதறிப்போய் விழுந்த ஒரு நெருப்பு தணல், தேசத்தை, சமரியாவை புரட்டி போட்ட ஒரு ஆவிக்குரிய தணல், அக்னி என்று சொல்லி அவனை பற்றி சொல்ல முடியும். சிதறிப்போய் விழுந்த ஒரு நெருப்பு தணல் தான் பிலிப்பு என்ற ஒரு மனிதன். அவன் செய்த அடையாளங்களும் அற்புதங்களையும் கண்டு ஜனங்கள் பிரமித்து போனார்கள். காரணம் என்ன? எங்கெல்லாம் சிதறடிக்கப்படுகிறோமோ, இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபண்டமெண்டல் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், சபை உபத்திரவப்படும் பொழுது, சபை சிதறடிக்கப்படும் பொழுது, தேசத்திலே தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு பரவி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது, டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் நாட் டு டிஸ்ட்ராக்ட் ஆர் டெஸ்ட்ராய் அவர் கிறிஸ்டியானிட்டி, இட் இஸ் த சீட். விதையை ஒரே இடத்துல தூவ மாட்டாங்க, செதறி தான் தூவுவாங்க. ஏன்னா அது விழுகிற இடத்துல எல்லாம் முளைத்து எழும்பும், அங்கெல்லாம் சபைகள் உருவாகும். அதனால் இன்றைக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கடுமையான காலங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாட்கள் வருகிறது, ஒரு பெரிய ரிவைவல் நமக்கு காத்திருக்கிறது, சபைகளுடைய வளர்ச்சிக்கு காத்திருக்கிறது. அதனால் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சுட்டாரே, இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரே, நான் இவ்வளவு நம்பிக்கையாக இருந்தேனே, நம்பிக்கையில் மண்ணு போட்ட மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சி தயவு செய்து நீங்கள் மனசு விட்டுற வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமேன்.
நான் ஊழியத்தின் பாதையில் 20 வருடங்களுக்கு மேலே கடந்து வந்தேன். எப்பெல்லாம் நான் சிதைக்கப்பட்டேனோ, எப்பெல்லாம் நான் சிதறடிக்கப்பட்டேனோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் என் முதுகிலே குத்தினார்களோ, என்னை காயப்படுத்தினார்களோ, என்னை புறம்பே தள்ளினார்களோ, என்னை வெறுத்து ஒதுக்கினார்களோ, என்னை சிதறடிக்க பண்ணினார்களோ, அப்பொழுது எல்லாம் என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் தான் நான் பார்த்திருக்கிறேனே தவிர ஒரு நாளும் சரிவை நான் பார்த்தது இல்லை. ஐ தேங்க் லார்ட். பேண்டமிக் பீரியடில் தேவன் சபையை சுத்திகரித்தார். சபை வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நிறைய கலைகளை தேவன் நறுக்கி போட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இமெனேவும் அலெக்சாந்தரும் போன்ற அரிப்பிளவையை போல படர்கிறவர்கள் என்றைக்குமே இந்த ஒன்லி ஒன் அப்படின்ற கொள்கைக்கு எதிரானவர்கள். ஆமேன். அவங்க ஒரு மனமாக சேர்ந்து வர விட மாட்டாங்க, ஒன்றா இருக்க விட மாட்டாங்க, ஒருங்கிணைஞ்சு செயல்பட விட மாட்டாங்க. பிரிவினைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். ஒன் அண்ட் ஒன்லினாலே தெரிஞ்சுக்கிங்க, அதை யார் உடைச்சாலும் ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே தகப்பன் பிதா. இந்த நம்பிக்கையிலிருந்து என்னை எது சிதறடிக்க பண்ண நினைத்தாலும் நான் சொல்லுவேன், எனக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் எதில் இருக்குன்னா இதில் தான் இருக்கும். என்னுடைய நம்பிக்கை எதில் இருக்குன்னா இதில் தான் இருக்கும். நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. என்னை எங்கே அடித்தாலும் திருப்பி சுற்றி நான் செவத்தில் அடித்த பந்து மாதிரி ஆண்டவர்கிட்ட தான் வருவேன். ஏன்னா என்னோட ஒன் அண்ட் ஒன்லி அவர் தான். யூனோ, நான் உலகத்தில் எங்கே போனாலும் என்னை திருப்பி அடித்து தூக்கி வீசி எறிஞ்சாலும் என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி திஸ் வேர்ட் ஆஃப் காட். என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி திஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி மை சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதிலிருந்து நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆல்டர்னேட். எனக்கு ஆல்டர்னேட் கிடையாது. இன்றைக்கி விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகளே சொல்கிறேன், நிறைய ஆல்டர்னேட் வச்சுருக்காங்க. சிலர் புருஷனையே பார்த்து பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். நீ என்னடா பெரிய ஆள், நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இல்லையா, வேற ஆள் என்னை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. மனைவியை பார்த்து பேசுகிறதையும் நான் கேட்டிருக்கேன். நீ என்ன பெரிய ஆள், நீ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்றான். இஃப் வி ஹாவ் ஆல்டர்னேட், இஸ் ஹோப் அண்ட் ஃபெய்த் வில் டைவர்ட். அது அவனை பிரித்தாலும் சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு போய் பிரிக்க வைக்கும். அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்குள்ளே இருக்கணுன்றேன். ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கணும் இந்த ஃபவுண்டேஷன். அப்போ தான் அவனுடைய கிறிஸ்துவ ஜீவியம் நம்பர் 1 வரும். ஆமேன். பந்தயத்தில் நிறைய பேர் ஓடுவான், 10வது ஆளாக வந்தவனுக்கு பரிசு இல்லை, ஃபஸ்ட்டு வர்றவனுக்கு தான். இந்த ஒன்னோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியாது. நான் எஸ்எல்சி படிக்கும் போது தான் முதல் முறையாக 33வது ரேங்க் வாங்கினேன். ரேங்கே வாங்கலை, அதுக்கு முன்னால் எனக்கு ஞாபகமே இல்லை, ரேங்க் வாங்கினதுக்கான அடையாளமே இல்லை. எல்லா பரீட்சையிலையும் ஃபெயில் ஆகிடுவேன். ஆனால் எப்படியோ இந்த முழு பரீட்சை, இந்த ஃபைனல் எக்ஸாம் வருது இல்லைங்களா, அதில் எப்படியோ தத்தக்கா புத்தக்கான்னு வருவேன். அதுலேயும் 7வது வரைக்கும் 9வது வரைக்கும் சொல்லியே உட்கார வச்சு என்னை ரொம்ப பாசமாக நேசித்து சில வாத்தியார்கள் எனக்கு அன்பு செய்து என்னை அதே கிளாஸில் உட்கார வைத்து அப்படியாவது திருந்துவான்னு பார்த்தாங்களாட்டிருக்குது. திருந்துகிற வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 3rd மிட்டம் நல்ல ஞாபகம் இருக்குது. எஸ்எஸ்எல்சியில் 3rd மிட்டம், அதாவது 3வது மிட்டம் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸாமில் 33வது ரேங்க் நான் வாங்கினேன். ஆமேன். 1993ஆம் ஆண்டு வீட்டில் கொண்டு போய் மார்க் ஷீட்டை காண்பித்தேன். எங்கள் அப்பா திட்டிட்டு அடிக்க வந்தார். 33வது ரேங்க் வாங்கியிருக்கிறான், அறிவு கட்டவன்
அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவன் கிளாஸில் 1, 2ன்னு வாங்கிட்டு இருக்கிறான்ப்பா, கிளாஸ்லேயே பெரிய ரேங்க்கு நான் தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கும் அறிவு இருந்துச்சு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த 1 and 1 இருக்குது பாருங்கள், இதோட வேல்யூ எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, என்றைக்கு நான் இந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு இந்த வேதத்தை நேசித்து வாசிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு இந்த 1 and 1 என்ற டாக்டரின் உபதேசத்தில் உறுதியாக நின்னனோ, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் கை வைக்கிற எல்லாத்துலேயுமே ஆண்டவர் என்னை பெஸ்ட்டாக ஆசீர்வதித்து வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆல்டர்னேட். எனக்கு எந்த விதமான ஆல்டர்னேட்டும் கிடையாது. ஆமேன். எனக்கு எதுலேயுமே ஆல்டர்னேட் இல்லை. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஆல்டர்னேட் வச்சுருப்பாங்க பாருங்களேன். ஏதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவான், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வச்சுருப்பான். இதில் இல்லைன்னா அதில் போட்டு பணத்தை எடுத்துருவான். ஆமேன். அதே மாதிரி பாருங்கள், சர்ச்சிலையுமே நிறைய ஆல்டர்னேட், நிறைய விசுவாசிகளை இன்றைக்கி நான் பார்க்குறேன். இந்த பாஸ்டர்கிட்டையும் ஒரு டச் வச்சுக்குவான், அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு டச் வச்சுக்குவான், அந்த சர்ச்சுக்கும் ஒரு டச் வச்சுக்குவான், அங்கே ஒரு டைத் கொடுப்பான், இங்கே ஒரு காணிக்கை கொடுப்பான், இங்கே ஒரு தசம்பாங்க கொடுப்பான். செத்த நாளைக்கு கல்ற அங்கே கிடைக்கும், கல்யாணம் இங்கே பண்ணிக்கலாம், இல்லை இந்த பாஸ்டர் துரத்துனா அந்த சர்ச்சுக்கு போய்க்கலாம், அங்கே துரத்துனா இங்கே போய்க்கலாம். என்னை பார்த்து ஒரு பிரச்சனை இல்லை, எங்கள் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரக்கூடாது இனிமேல் அப்படின்ட்டார். ஒரு பிரச்சனை வந்துச்சு, தம்பி நீங்கள் வராதிங்க, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டார். அது ஆரம்ப நாட்களில். அடுத்த வாரமும் என்னை வரக்கூடாது என்று சொன்ன திருச்சபையின் வாசற்படியில் போய் நின்று ஆராதித்து விட்டு வந்தேன். என் போதகர் கேட்டார், ஏன் உள்ளே வர வேண்டியது தானே அப்படின்னாரு. நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அது ஒரு பிரச்சனைனால சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட, வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரலனாலும் வெளியே நின்று நான் ரோட்டில் நின்னாவது ஆராய்ச்சிட்டு போவோம். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆல்டர்னேட். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் டாக்ட்ரின். ஒரே தேவன், ஒரே குடும்பம், ஒரே மனைவி, ஒரே பிதா, ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே ரட்சிப்பு, ஒரே நித்திய ஜீவன், ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம். நிறைய பேர் ஞானஸ்நானத்தை கூட மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, அங்கே ஒரு ஞானஸ்தானம் இங்கே ஒரு ஞானஸ்தானம்னு கேட்பாங்க. நான் வரேன், அதெல்லாம் பின்னால் வரேன். ஆமேன். அப்போ ஃபெய்த் அப்படின்றது, ஹோப் அப்படின்றது, இந்த எபேசியருடைய இந்த நிருபத்தை முழுமையாக ஒருத்தன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், டு ரீகன்சைல் த டூ பீப்புள்ஸ், அதாவது ஒன்று யூதன், இன்னொன்று ஜென்டைல்ஸ், இவங்க 2 பேரையும் ஒரே நிழலுக்கு கீழாக, ஒரே கொடைக்கு கீழாக கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய திட்டம்தான் கல்வாரியிலே நிறைவேறியது. அதை தான் பவுல் இங்கே கோட் பண்ணுறார். ஆமேன். ஸோ கவனிங்க, 2ஆம் அதிகாரத்தில் 17, 18 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். இங்கே ஒன்லி ஒன் ஸ்பிரிட். எனக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குது? ஒன்றுமே கிடையாதே. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் இங்கே அற்புதம் நடக்கல, அங்கே போயிடுவான், விட்டு வந்த பாரம்பரியத்துக்கு போயிடுவான், விட்டு வந்த வழிபாடுகளுக்கு திரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆல்டர்னேட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது கிறிஸ்துவத்துக்கான அழகு அல்ல. ஒரு மனிதன் ஒரு முறை வந்து ரட்சிக்கப்பட்டு நின்றுட்டான்னா முடிவு பரியந்தம் அவன் நிற்கணும். எத்தனையோ பிரச்சனை வரும், எத்தனையோ போராட்டம் வரும், எத்தனையோ எதிர்ப்பு வரும், எத்தனையோ குழப்பங்கள் வரும், எல்லாத்துலேயும் அவன் நிற்கணும். அதுதான் அவனுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டான நீதியாக இருக்கிறது. இங்க பாருங்க, இருதிரத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்துக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஊடாக ஆவியானவர் இங்கே அச்சாரமாக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஆவியானவர் தான். எனக்கு இங்கே ஆல்டர்னேட்டே கிடையாது. நோ ஆல்டர்னேட்.
பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு ஆல்டர்னேட் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு இணையான ஒரு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. அதுதான் ஒன்லி ஒன். என்னுடைய நம்பிக்கை அதுதான். நிறைய பேருக்கு தான் பெற்ற அபிஷேகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. உண்மையிலுமே நம்மளை ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணாரா? உண்மையிலுமே நம்மளை நமக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தானா? நமக்குள்ள ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா அப்படின்னு அநேக வேளையில் மக்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளை ஒரே ஆவியினாலே இணைக்கிறார். ஒரே ஆவியினாலே சிலுவையின் மூலம் இருதிறத்தாரை ஒரு திறத்தாரை மாற்றும் பொழுது அந்த ஆவியானவருடைய ஊடாக நான் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றேன். இங்கே யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று அல்ல. அதனால தான் பவுல் சொல்கிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்ல, எல்லாரும் ஒன்று தான். நமக்குள்ளே படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் எல்லாமே ஒன்று தான். நம்மளதில் உயர் ஜாதியும் கிடையாது, தாழ்ந்த ஜாதியும் கிடையாது. நமக்கு எல்லாம் ஒன்று தான். கிறிஸ்துவம் என்பது ஒன்லி ஒன். இதில் நீ ஆல்டர்னேட் வச்ச அப்படின்னா யூ ஆர் நாட் எ ப்ராப்பர் கிறிஸ்டியன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அடிப்படை உங்களுக்கு புரியும். ஆமேன். இதில் ஆல்டர்னேட்டே கிடையாது. எனக்கு ஒன்லி ஒன் ஸ்பிரிட். ஆனால் இன்றைக்கி என்ன கிறிஸ்துவத்தில் நடக்குது? ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறாரு, ஒருத்தர் நம்ப மாட்டேன்றாரு, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஒரு சிலருக்கு ரெண்டுமே கிடையாது, நம்பவும் மாட்டாங்க, நம்பாமையும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க. ஆமேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னை முத்திரையிட்டு அச்சாரமாய் என் வாழ்க்கையிலே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஆணித்தரமாக நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஆல்டர்னேட்டே கிடையாது. அதனால் டெவில் எனக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு எந்த ஆல்டர்னேட்டுமே கிடையாது. இப்போது நிறைய பேர், அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த டபுள் மைண்ட் இருக்கு பாருங்கள், பயங்கர பொல்லாதது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் பைபிள் சொல்லுது. ஏன் டெவில் திரும்ப வரான்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரான், பரிசுத்தாவியே பெற்றுக்கொள்றான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கு பிசாசை குறித்த ஒரு நம்பிக்கையோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்லது ஏதாவது ஒரு அவனுக்குள்ளே சத்துரு உள்ள வருவதற்கான அகல்ட் மூமெண்ட் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது ரூட்டா அமையுது. இதுதான் எல்லாருக்கும் புரிந்திருக்கிற ஒரு உண்மை. ஆமேன். மறைமுகமா ஹிடன் திங்ஸ், அதாவது ஏதோ ஒரு காரிய ரூட் சத்துரு உள்ள வரதுக்கு காரணம் அமையுது. பிகாஸ் அவனுக்கு அகல்ட் மூமெண்ட் ஒரு ஆல்டர்னேட். அப்படி இல்லைன்னா அவன் விட்டு வந்த பாரம்பரியம், பழைய சம்பிரதாயங்கள், தொடர்புகள், நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், தீமையான காரியங்கள் அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால தான் அவனால் அந்த ரட்சிப்புக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியல. எப்போ வேணாலும் அவன் இங்கேருந்து அங்கே தாவுவான், அங்கேருந்து இங்கே தாவுவான். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு உபதேசமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் நல்லா தானே இருந்தான், கொஞ்ச நாள் அதுக்குள்ளே இப்படி மாறிட்டான? பிகாஸ் யூ ஹேவ் ஆல்டர்னேட். அவனுக்கு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு, அந்த ஒன்லி ஒன் டாக்டரின்குள்ளே அவன் வர்றதுக்கான, அந்த ஒன் அண்ட் ஒன்லி டாக்டரின்குள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறை இல்லாமல் வச்சுருக்கான். ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் ஆல்டர்னேட். இங்கே பாருங்கள், ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஆமேன், ஒருத்தனுக்கு 2 இடத்துல சாப்பாடு கிடைக்குது. என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துல கிடைக்கலையா, இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டு தூங்கிடுவான். முடிஞ்சு போச்சா? ஆமேன். ஒருத்தனுக்கு 2 வீடு இருக்குது. ஆமேன். கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த சைடு ஒரு வீடு இருக்குது. ஆமேன். டயர்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அங்கேயே தூங்கிடுவான். இங்கே தான் அவன் தூங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவனுக்கு ஆல்டர்னேட் இருக்குது. இந்த ஆல்டர்னேட் இருக்கிறவங்க யாருமே உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த ஆல்டர்னேட் இருக்கிறவன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிறவன், இந்த ஆல்டர்னேட் இருக்கிறவன் விளங்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவனுடைய புத்தி என்றைக்குமே தாறுமாறாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டைவர்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. பைபிள் ஹஸ் க்ளோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆல்டர்னேட்
எவ்ரி ஒன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆல்டர்னேட் என்றதை க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு விரைந்து வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆமென். யோவான் 14க்கு நீங்கள் விரைந்து வந்து பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். க்ளோஸ் பண்ணிட்டாரா டோரை? பைபிளில் புக் ஆஃப் ஜானில் 7 நானே அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஒளி, அப்படி 7 காரியங்கள் கிறிஸ்துவனுடைய டயட்டி டிவினிட்டியை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஎம்னு சொல்லிட்டாலே அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? தேர் இஸ் நோ ஆல்டர்னேட். அந்த இடத்தில் ஆல்டர்னேட் பேசுறதுக்கான வாய்ப்பு மறுதளிக்கப்பட்டு விட்டது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே வர்றவங்க என்ன கான்ஃபிடன்ஸோன்னு வரணும் அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் மொழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது மனுஷனா புது சிருஷ்டியாக மாறிடுற. அதுக்கப்புறம் உனக்கும் உலகத்துக்கு தொடர்பு இல்லை. நீ விட்டு வந்த பழைய சம்பிரதாயங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உனக்கு தொடர்பு இல்லை. நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீ வாழவே முடியாது, வாழ வாய்ப்பு இல்லை. அந்த டோர் இஸ் க்ளோஸ்டு. இதை நிறைய பேர் சொல்றது இல்லையே, அதான பிரச்சனை. இதை விளக்கமாக எடுத்து சொன்னால் தானே மக்களுக்கு புரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயேசுவும் ஒரு கடவுள். புரிஞ்சுங்களா? கிறிஸ்தவர்களும் ஒரு மார்க்கம் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. We are the only one and only. We have one and only way to enter the kingdom of the Lord. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நானும் நீங்களும் நுழையறதுக்கு ஒரே ஒரு வழி, நானே அப்படின்ட்டார். நானே அப்படின்னு சொல்லிட்டா ஆமென். அதுக்கு மேலே பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, வேற எதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஒரு மனைவி ஒரு புருஷனை பார்த்து சொல்கிறான், நானே உனக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமென். சரி, இது இங்கே மட்டும்தான் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இல்லையா? எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்ட்டார். நானே கர்த்தர் அப்படின்றாரு. இந்த ஐஎம் தட் ஐஎம் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கான தில்லு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யெகோவா காட், யெகோவா தேவன் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னார். வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. எங்கேயுமே இதுக்கான எவிடன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. தேர் இஸ் நோ ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் தட் ஐ ஆம். பிகாஸ் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு அதுதான் தேவனுடைய தெய்வீகத்தை குறிக்கக்கூடிய காரியம். அதுதான் தேவனுடைய மகத்துவத்தை குறிக்கக்கூடிய காரியம், மகிமையை குறிக்கக்கூடிய காரியம். அதனால அன்பு நண்பர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்றது நீங்கள் லேசில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அப்போ ஏன் இன்னைக்கு ஆல்டர்னேட் வச்சிருக்கிறான்? பிகாஸ் நம்ம ஆளுக்கு இந்த சப்ஸ்டிடியூட்டோட தான் போவான். கிரிக்கெட்டில் பாருங்கள், மேட்ச் விளையாடும் போது ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் 4 பேர் இருப்பாங்க ரெடியாக. இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா இல்லை இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் உள்ளே இறங்குவான். ஃபுட்பாலில் பாருங்கள், சைடில் உட்கார்ந்துருப்பாங்க, சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஆல்டர்னேட்டாக உள்ளே இறக்கிறதுக்கு, எனக்கு கிறிஸ்துவுக்கு ஆல்டர்னேட்டாக உள்ளே இறக்கிறதுக்கு சப்ஸ்டிடியூட் தேவை இல்லை. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றைக்குமே படுக்க போகிறது இல்லை உடம்பு சரியில்லைன்னு போய். அதனால அவருக்கு ஆல்டர்னேட் தேவை இல்லை. அவர் ஒருத்தரே போதும். உலகம் தோற்றம் முதல் முடிவு வரைக்கும் அவர் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஆமென். நான் சொல்கிறது புரியலீங்களா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கிறிஸ்தவங்க அவங்க சாமியை இவ்வளோ உறுதியை பிடிச்சிக்கிறாங்க, அவங்க பைபிளை இவ்வளோ உறுதியை பிடிச்சிக்கிறாங்க, அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருது. பிகாஸ் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய தாழ்மையான கருத்து, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்.
வாழ்ந்தாலும் செத்தாலும் பொழைச்சாலும் இதுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்தவன் தான் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியும். நான் சொல்கிறது புரியலைங்களா? இந்த எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கைவிட்ட உடனே 108 தூக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க நிறைய பேஷண்ட்டை. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் அப்படின்றது நம்ம நாட்டில் இல்லை. ஜிஹெச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆல்டர்னேட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. கடைசி கட்டத்துக்கு நிறைய பேரை தூக்கிட்டு போகிறத நான் பார்க்குறேன். ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான். சில இடத்துல எடுக்க மாட்டான், ஆக்சிடெண்ட் கேஸ்லாம் முடியாதுங்க அப்படின்றான். கடைசி எங்கே தெரியுமா எடுப்பான்? ஜிஹெச்சில் தான் எடுப்பான். ஏன்னா அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் அப்படின்றது இல்லை. அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஒருத்தன் பொழைக்கிறது, வாழ்கிறது, வாழாதது எல்லாமே அது நம்ம இப்போ பார்த்தோமே. ஆமேன். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். புரியுதுங்களா? நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எது? வேதாகமம், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், ரட்சிப்பு. இதோடு நம்முடைய கதை ஜோலி முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. தேடிட்டு இருக்கிறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. நேராக அதான் நான் சொல்லுவேன், கண்ணை மூடுனா இது கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவேன். ஆமேன். பெரிய ஹைவே மாதிரி, நோ யூ டர்ன், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், பார்க்கிங் எதுவுமே கிடையாது. போயினே இருக்கணும். கடைசியாக ஒரு ரெட் சிக்னல் வரும். அங்கே நமக்கு ஒரு கருப்பு பெட்டி, ரோசாப்பு மாலை, 2 பாஸ்டரு பைபிள் வச்சுருப்பாங்க. ஆமேன். பிளமுண்ட மலையை பாட்டை திருப்பி வச்சுருப்பார் ஒரு பாஸ்டரு. ஆமேன். இன்னொருத்தர் தெசலோனிக்கரில் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அதிகாரத்தை திருப்பி வச்சுருப்பார். நல்ல ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, மண்ணில் பிறந்த மனிதனை மண்ணுக்கே உன்னை கையளிக்கிறேன், புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலா உன்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி அழகாக அள்ளி போட்டுட்டு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம டெஸ்டினேஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கிடையாது. பிகாஸ் மை டெஸ்டினேஷன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஃபினிஷ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேன். அதனால தான் கிறிஸ்தவன் ஆல்டர்னேட் தேடக்கூடாது. தேடுனானா அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்படி தேடுற கிறிஸ்தவன் இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆமேன். இவ்வளோ விஷயம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைங்க. இவ்வளோ காலம் புரிஞ்சிக்கலனால இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சிக்குங்க. எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், எதுக்காக சபைக்கு வந்தோம், எதுக்காக ஆண்டவரை தேடுறோம், எதுக்காக நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த கொரோனா காலத்தில் நான் பார்க்குறது நல்ல நல்ல பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், மக்கள் ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், போனவங்க எல்லாருமே பாக்கியவான்கள் தான். ஏன்னா தேவனோடு கூட அவர்கள் இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். தட்ஸ் ஆல். இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொடூரமான காலங்களை தான் இனி நம்ம பார்க்க போகிற. பைபிள் மத்தேயுல சொல்லி 24 சொல்லி அந்த கடைசி காலம் அன்பு தணிந்து போகும்னு வேதம் சொல்லுதே. அந்த காலம் வந்துருச்சு. அதை இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உபதேசத்தை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்துருவோமே. அந்த ஒரே நம்பிக்கை என்னன்னா, அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே 22ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2:22 அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மளாம் கட்டப்படுகிற ஒரு கல்லை போல ஆண்டவர் நம்மளை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன்ல, இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு பில்டிங்கில் இருக்கிற எல்லா செங்கலுக்கும் சம மரியாதை தான். ஆமேன். இதில் எந்த செங்கலும் நான் தான் பெருசு, என்னால் தான் இந்த கட்டடம் நிற்கிதுன்னு சொல்லவே முடியாது. முழு கட்டடமும் அஸ்திபாரத்தில் நிற்கிது. ஆனால் செங்கல் தேவையா? ஆமாம் தேவை. செங்கல் தேவை. ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், நல்லா சுடப்பட்டிருக்கணும், தண்ணியில் போட்டால் மிதக்கணும், மேலேருந்து கீழே போட்டால் உடையக்கூடாது. ஸோ மெனி குவாலிஃபிகேஷன்ஸ், நிறைய தகுதி அந்த செங்கலுக்கு தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு செங்கலும் சிறப்பானது தான். ஆனால் எந்த செங்கலும்
ஒன்றை விட ஒன்று மேலானது அல்ல. இதை புரிந்து கொண்டால் திருச்சபையில் ஒற்றுமை நிலைத்திருக்கும், ஒரு மனம் நிலைத்திருக்கும். இன்னைக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா? மற்றவர்களை விட நான் பெஸ்ட்டுன்னு என்னைக்கு நினைக்கிறேனோ அன்றைக்கி சபையில் குழப்பம் வருது, பிரச்சனை வருது. கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் உன்னை விட நான் பெஸ்ட்டு, என்னை விட நீ பெஸ்ட்டுன்னு நினைக்கும் போது பிரச்சனை வருது. என்னால் தான் நீ நல்லா இருக்கிறன்னு ஒரு மனைவி நினச்சானாக்கா அதனால் பிரச்சனை தான் வரும். இல்லை கணவன் என்னால் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நினச்சாலும் உண்மையிலேயே சொல்ல போனால் பிரச்சனை தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எங்கேயுமே மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. புகழ்கிறவன் தன்னை பற்றியல்ல கர்த்தரை பற்றியே புகழக்கடவன், மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதில் என்ன நமக்கு பெருமைப்பட வேண்டி இருக்குது? கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை எப்படி கூட்டி கட்டப்படுகிறது என்று சொல்லி கவனிங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு. எங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே சார்ந்திருக்கிறது. ஒரே நம்பிக்கை எனக்கு கிறிஸ்துவின் மேலே தான் இருக்குது. வேற எந்த ஆல்டர்னேட்டுமே அதில் கிடையாது. இதில் எதுவுமே உள்ளே வர வாய்ப்பு இல்லை. இதில் எதையும் உள்ளே வர்றதுக்கு நாங்கள் விடுவதும் கிடையாது. இந்த உறுதி நம்ம கிறிஸ்தவத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இது அடிப்படையாகவே ரட்சிக்கப்பட்டு உள்ளே வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய நிதர்சனமான உண்மை. ஆமென். அப்போ ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது. என்றைக்கு நீ ஆல்டர்னேட்டை பற்றி பேசுறிய நீ நல்லா தெரிஞ்சுக்க, நீ விழுந்துட்ட. If you have confidence in the only one or one and only doctrine, you will forget about alternate. ஆல்டர்னேட்டை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற யாருக்குமே எந்த விஷயத்திலுமே ஆசீர்வாதம் தங்காது. ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. என்னுடைய நம்பிக்கை முழுக்க கிறிஸ்து. இது அசையாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ளதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆமென், என்னை அழைத்திருக்கிற என் இயேசு கிறிஸ்து, மரித்தோரிடத்திலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவின் மீது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆவியானவர் அந்த நம்பிக்கையில் அச்சாரமாக எனக்கு இருக்கிறார். அவர்தான் இந்த நம்பிக்கையில் ஒவ்வொருவரையும் அவர் ஒரே சரீரமாக கூட்டி கட்டி எழுப்பி, அந்த ஆவியானவர் தான் என்னை பிதாவினிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். So only one body, only one spirit, only one hope. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆமென், that only one hope. இந்த நம்பிக்கைக்கு மேலே வேறொரு நம்பிக்கையை நான் கொண்டு புகுத்த விரும்பலை. எனக்கு வேற ஒரு மூட பழக்கத்தின் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன மேஜிக், என்ன வித்தை நீங்கள் தலைகீழ நின்னாலும் எனக்கு அது மேலே நம்பிக்கை வராது. ஏன்னா ஆல்ரெடி நான் உன்னை நம்பிட்டேன், ஆல்ரெடி நான் உனக்கு கமிட் ஆயிட்டேன். ஆமென். இன்னொரு நம்பிக்கை கொண்டு உள்ள ஆல்டர்னேட்டை புகுத்துறதுக்கு முடியாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிலே இப்போ பாருங்கள், கிறிஸ்துவனுடைய டெஸ்டிமெண்ட், அவருடைய நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கு அப்புறம் வந்த லேட்டர் டே சயின்ஸ், மார்மனிசம், ஜோசப் ஸ்மித் அப்படின்றவர் மார்மனிசத்தை அவருடைய புத்தகத்தில் அவர் ஒரு ரெவல்யூஷன் எழுதுகிறார். அநேக மார்மனிசம் விசுவாசிக்கிற பிள்ளைகளின் இடத்துல ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. சில மார்க்கங்கள் கிறிஸ்துவம் அல்லாத மார்க்கங்கள், லேட்டர் சயின்ஸ் அண்ட் லேட்டர் ப்ராஃபட்ஸ் ஆர் லேட்டர் எனிபடி எல்ஸ், they are arguing with the later testaments or later doctrines or lateral
religious faith, anything else, I don't want, because already I believed. ஏற்கனவே நான் நம்பிட்டேன் உன்னை, ஏற்கனவே உன் உறுதியை பற்றி கொண்டேன். இதுக்கு மேலே புதுசாக கொண்டு வந்து ஒன்றை திணிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் கிறிஸ்டியானிட்டி ஹஸ் க்ளோஸ் த டோர். நீங்கள் என்ன பெஸ்ட் டாக்டரின் வேணாலும் இதுக்கு மேலே கொண்டு வாங்க. பவுல் என்ன சொல்றாரு, கலாத்தியர்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு, நாங்களே வந்து இதுக்கு மாற வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினா ஏத்துக்காதன்றார். பைபிள் எழுதுன அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸே அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் எழுதுனதையே திருப்பி நாங்கள் மாற்றி எழுதுனா அல்லது மாற்றி உங்ககிட்ட வந்து பேசுனா தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு போது நீங்கள் 400 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் தள்ளி வந்து நீங்கள் வந்து என்னது ஒன்று கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு என்ன இருக்குது? நோ நீட், பிகாஸ் ஆல்ரெடி ஐ கம்ப்ளீட்டட் மை ஃபைத். ஆல்ரெடி ஐ பாண்ட் வித் மை ஃபைத். நான் அதோடு கூட ஒரு அக்ரிமெண்ட்டில் நான் நிலைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஃபைத்தில் நான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு புதிய டாக்டரினும் புதிய உபதேசத்தை கொண்டு வந்து புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா அவன் கமிட் ஆயிட்டான். கமிட் ஆகிருக்கிற இந்த ஒரு விஷயத்திலிருந்து, இந்த நம்பிக்கையிலிருந்து, இந்த அழைப்பிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து அவனை இன்னொரு லேட்டர் டெஸ்டிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய, உபதேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என்ன இல்லை பைபிளில், ஏன் கை ஏந்த வேண்டும் வேற உபதேசத்தில்? யோசித்து பாருங்கள். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமென். கிறிஸ்தவத்தில் என்ன இல்லைன்னு நான் வேறொரு மார்க்கத்தை தேடி ஓட வேண்டி இருக்குது. நான் கேட்கிற ரட்சிப்பு, நான் கேட்கிற சமாதானம், நான் கேட்கிற நிம்மதி, நான் கேட்கிற ஆறுதல், நான் கேட்கிற சுகம், நான் கேட்கிற நன்மை, நான் கேட்கிற நித்திய ஜீவன், நான் கேட்கிற பரலோக வாழ்க்கை, எல்லாமே எனக்கு இதில் இருக்குதே. இதுக்கு மேலே போய் நான் இன்னொன்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் மை ஃபெய்த் as sealed in the spirit of the Lord. என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் என்பது முத்திரை போடப்பட்டு விட்டது. இந்த கான்ஃபிடன்ஸ்குள்ள வந்தவங்களை யாரும் கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒருத்தன் அவனை கன்வெர்ட் பண்ணணும்னா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அவனை கொன்று வேணால் போடலாமே தவிர, அவனுடைய சரீரத்தை வேணால் சேதப்படுத்தலாமே தவிர, அவனுடைய ஆத்மாவை அவனால் டச் பண்ணவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சொல்றாரு, சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்கத்தக்க வல்லவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுங்க அப்படின்றாரு. ஏன்னா மனுஷனால் அது இந்த காலத்தில் இல்லை, இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் என் ஆத்மாவை அவனால் அழிக்க முடியாது. என் ஆத்மாவை அவனால் அழிக்க முடியாது. அந்த நம்பிக்கை டோட்டலாக அவனுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இரத்த சாட்சியாக மிஷனரிகள் மரித்தார்கள், சீசர்கள் இரத்த சாட்சியை மரித்தார்கள். சரீரத்தை தான் உன்னால் ஏதாவது பண்ண முடியும், ஆத்மா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமேன். நீங்கள் என்ன ஜெபிக்காதன்னு கட்டளை போட்டாலும் தானியேல் ஜெபிப்பான், அது அவன் ஆத்மாவோடைய சம்மந்தப்பட்டது. நீங்கள் என்ன கட்டளை போட்டாலும் அவன் தானியேல் ஜெபத்தை நிறுத்தலையே. சிங்ககபியில் ஜெபிக்காமையாக இருந்திருப்பான், ஜெபிச்சிருப்பான். நீங்கள் என்ன உள்ளே போய் சிங்ககபிக்குள்ளேயே பார்க்க முடியும்? எங்கே போனாலும் அவன் ஜெபிப்பான். ஏன்னா அவன் ஜெப வீரன், அது அவனுடைய ஆத்மாவுடைய சம்மந்தப்பட்ட விஷயம். சிங்கம் சரீரத்தை வேணால் சாப்பிடும், ஜபத்தை சாப்பிட முடியுமா? ஜபிக்கிற ஆத்மாவை சாப்பிட முடியுமா? அக்னி சூழலை உடம்பை வேணால் சுட்டரிக்கலாம், ஆனால் ஆத்மாவை சுட்டரிக்குமா? முடியாது. ஆத்மாவையும் சுட்டரிக்கக்கூடிய அக்னியில் தள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய தேவன். அவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இன்னொரு டெஸ்ட்மெண்ட் மேலே, இன்னொரு உபதேசத்தின் மேலே, இன்னொரு நம்பிக்கையின் மேலே, இன்னொரு கொள்கையின் மேலே, இன்னொரு கோட்பாட்டின் மேலே நான் நம்பிக்கை வைக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் ஆல்ரெடி ஐ கமிட்டட். திஸ் இஸ் த பைபிள் பிரின்சிபல். இது ஆவிக்குரிய உபதேசம். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரைட், கவனிங்க. அப்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே ஸ்பிரிட், ஒரே சரீரம், ஒரே பாடியாக என்னை அழைத்திருக்கிறார். இதில் ஆல்டர்னேட் பேசவே முடியாது. ஆமேன். எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல, நான் கொஞ்ச நேரம் போய் வேறு உடம்புல உட்காந்துட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? முடியாதில்ல. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ நம்பிக்கையும். நான் ஒரு சரீரமாகிய கட்டமைப்புக்குள்ளே நான் வந்துட்டேன்.
இன்னொரு ஆல்டர்னேட் எனக்கு கிடையாது. அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் கால் த ஒன்லி ஒன் டாக்ட்ரின். அதுதான் உண்மையான ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி. இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தினந்தோறும் நான் நடக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவன் தினந்தோறும் every day he should walk with the Holy Spirit of the Lord in this thought. என்ன? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு. என்னுடைய அழைப்பே இதுதான், என்னுடைய அழைப்பே இதுதான். இதில் ஆல்டர்னேட் கிடையாது. என்னுடைய டெய்லி என்னுடைய தாட், நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், நான் எதில் முடிவு பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், இன்றைக்கி நான் என் அழைப்புக்கு பாத்திரமாக நான் என்ன செய்யணும், என்னை அழைத்தவருக்கு உண்மையாக நான் எப்படி வாழணும், அந்த அழைப்பை எப்படி புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு தேவன் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். இந்த கான்செப்டில் நடக்கிறவன் அந்த நாள் முழுவதும் தன் சிந்தையில் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இஸ் ஃபோக்கஸிங் இஸ் மைண்ட், ஸ்பிரிட், சோல், பாடி எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, தட் பர்பஸ் ஆஃப் காலிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய அந்த அழைப்பை நோக்கப்படுத்துகிறது, மையப்படுத்துகிறது என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு உரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தட் ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறாரு. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 2வது, ஃபேஸ் டு ஃபேஸ் என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியிலே சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். என் ஆவியின் ஒரு மனதிற்கும் சமாதானத்துக்கும் ஊறு விளைவிக்கிற எந்த உறவுகளையும் துண்டிப்பது நமக்கு நல்லது. 2வது, இங்கே பவுல் செக் வைக்கிறார். அந்த ஒன்லி ஒன் டாக்டரின்ல நீ நிலைச்சு இருக்கணும். இந்த ஒன்லி ஒன் உபதேசத்தில், ஒன் அண்ட் ஒன்லி உபதேசத்தில் நீ நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவியின் சமாதானத்தை காத்து கொண்டு நீ தினந்தோறும் நடக்கிறவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அழைப்புக்கு பாத்திரமாக புரிந்து கொண்டு நடக்கிறவனாக இருக்கணும். ஆவியிலே சமாதானத்தை, அந்த கட்டை புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது 4ஆம் வசனத்தில் தான் நம்ம சொல்கிறாரு, ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியுமாக. இப்போ 4வது வசனத்தில் அவர் சொல்லும் போது என்னன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மிஷன், என்னுடைய டெய்லி வாக், என்னுடைய ரிலேஷன்ஷிப், அடுத்தது என்னுடைய மிஷன், என்னுடைய அழைப்பு. என்ன அழைப்பு எனக்கு இருக்குது, தேவனுக்கு நான் எந்த அழைப்பில் உறுதியாக நின்று அந்த சரீரமாகிய சபைக்கு, அந்த ஒரே நம்பிக்கைக்கு, அந்த ஒரே ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டு நான் வாழணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்முடைய மிஷன் லைஃப்பை பற்றி இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது 5ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, கன்ஃபஸிங், என்னுடைய அறிக்கை. அடுத்தது 5ஆம் வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும். இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஒரே கர்த்தர், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே விசுவாசம். நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே கர்த்தர் யாரு அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், அவர் சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனத்தில். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
பிரியமானவர்களை கவனிச்சிங்களே எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் அப்படின்னு. அந்த ஒரே கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. எனக்கு வேற கர்த்தர் இல்லை. நிறைய பேருக்கு நிறைய கர்த்தாக்கள் உண்டு அப்படின்னு பைபிளில் பவுல் சொல்றார். அநேக கர்த்தாக்கள் உண்டு, அநேக கர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடிய, maybe they are claiming the title of the Lord, claiming the title, but we have only one Lord. His name is Jehovah God. His name is Jesus Christ. அவர்தான் தேவன். Triunion, union with Christ. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் கவனிக்கணும். கடவுள் என்று சொல்லி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி, ஏன் கிறிஸ்தவங்க அவங்க கடவுளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மற்ற கடவுளை அவங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு. அதுக்கு முக்கியமான பதில் என்னன்னா, அவங்களுடைய நம்பிக்கை, இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பைபிளில் அவங்க நம்பியிருக்கிற கர்த்தர் அப்படின்ற அந்த நம்பிக்கைக்கு மேலே இன்னொரு டைட்டில் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை பைபிள் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதான் உண்மை. நான் தான் முதல்ல திரும்ப சொல்லணும், ஆல்டர்னேட் தாட் இல்லாதவங்ககிட்ட போய் திரும்ப நீங்கள் ஏன் அதை யோசிக்கலை, நீங்கள் ஏன் திரும்ப இதை யோசிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் பாருங்கள், 10 ஃபோட்டோ பார்ப்பான் கல்யாணம் பண்ணுறதுக்கு, 10 ஃபோட்டோ பார்ப்பான், 10 மேட்ரிமோனியில் சொல்லுவான், 10 ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுருப்பான். இந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்து இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, இதை கல்யாணம் பண்ணலாமா, அதை கல்யாணம் பண்ணலாமான்னு. ஆமேன். ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஜெபம் பண்ணுவான், ஏதோ ஒன்று வரும், கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன். அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். தட்ஸ் ஆல். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தரை நம்பி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறான், நல்லா இருப்பான். கண்டிப்பாக நல்லா இருப்பான். இந்த அளவாயிர இருதயத்தில் இந்த ஆல்டர்னேட் வச்சுட்டு அலையலாம் பாருங்க, இவன் தானுங்க வாழ்நாள் முழுசும் கடைசியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு ஆல்டர்னேட் தேடுவான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு ஆல்டர்னேட் தேவைப்படுது. காரணம் என்னன்னா, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். கிறிஸ்துவுக்குள்ளே நான் திருப்தியாக இருக்கிறேன், என் அழைப்பில் நான் திருப்தியாக இருக்கிறேன், கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் உபதேசத்தில் நான் திருப்தியாக இருக்கேன், ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையில் நான் திருப்தியாக இருக்கிறேன், ஒரே ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நான் திருப்தியாக இருக்கிறேன், ஒரே கிறிஸ்துவினாலே நான் திருப்தியாக இருக்கிறேன், ஒரே பிதாவாகிய தேவனாலே நான் திருப்தியாக இருக்கேன், ஒரே ஞானஸ்நானத்தினாலே திருப்தியாக இருக்கேன், ஒரே விசுவாசத்தினாலே நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்குள்ளே இன்னொன்று கொண்டு திணிக்கணும்னு யார் முயற்சி பண்ணாலும் அவங்க தோற்றுருவாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுதான் உண்மையான உபதேசம். ஒரு குடும்பத்தில் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் என்ன ஆல்டர்னேட்டை காட்டினீங்கனாலும் அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஆல்ரெடி ஐ கமிட்டட், ஆல்ரெடி ஐ பிளஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருப்பான். இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. நிறைய பேருக்கு சந்தேகம், ஏன் கிறிஸ்தவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. அவங்கள உருவாக்குற உபதேசமே இதுதான், ஃபவுண்டேஷனே இதுதான், அஸ்திபாரமே இதுதான். இதில் நீங்கள் என்ன கொண்டு வந்து ஆல்டர்னேட் உள்ளே புகுத்தினீங்கனாலும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இந்த உபதேசத்தை விட்டு ஒருத்தன் வெளியே வரான் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அவன் இன்னும் அந்த ஒரே ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி டாக்ட்ரினில் அவன் உறுதியாக இல்லை. அப்படிப்பட்டவங்களை வேணால் மாற்றிக்கலாம், அப்படிப்பட்டவங்க வேணால் விலகி போவாங்க. இந்த சபை விட்டு அந்த சபை தாவுவாங்க, அந்த சபை விட்டு அந்த சபை தாவுவாங்க. இந்த ஞானஸ்தானம் செட் ஆகலைன்னு இன்னொரு இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆமென். இந்த கல்யாணம் செட் ஆகலைன்னு டைவர்ஸ் பண்ணுவான், அடுத்த கல்யாணத்துக்கு போவான். எல்லாமே நடக்கும். இவன்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபதேசத்தில் உறுதியாக இல்லாதவன். மற்றபடி அசைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமென். கவனிங்க, வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஒரே கர்த்தர் எனக்கு அவர்தான். 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று.
பரலோகம் பூலோகம் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிறது இது ரெண்டு தான். ஒன்று ஹெவன், அனதர் ஒன் இஸ் எர்த். நம்ம நாலேஜ் அறிவுக்கு எட்ட வரைக்கும் நம்ம தேடி பார்த்தா இந்த ரெண்டு உலகம்தான். ஆமென். ஒன்று ஹெவன், இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்பேஸ் லெவல், அது எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ என்னன்னு யாரும் முழுமையாக பார்த்தது கிடையாது. அதே மாதிரி பூமியே என்ன நம்ம முழுசாக பார்க்கல. ஓகேவா? ஹெவன் அண்ட் எர்த், எனக்கு இந்த ஹெவன் அண்ட் எர்த் இது ரெண்டுக்குள்ளேயும் போதுமானவராக அவருடைய தீர்மானத்தின்படி அவர் எனக்கு இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்குள்ளேயும் வானத்துக்குள்ளேயும் எனக்கு வேற ஒரு கர்த்தர் தேவையில்லை. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி. புரிஞ்சுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த ஒன் ஃபெய்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. என்னுடைய ஃபெய்த் எப்போ உறுதிப்படுத்தப்படுதுன்னா, சத்திய வசனத்தை கேட்டு. ரோமர் 10 என்ன சொல்றாரு? நாவினால் அறிக்கை பண்ணப்படணும், இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். வசனத்தை கேட்டு கேட்டு எனக்குள்ள உருவாகிற அந்த ஃபெய்த், ஒன்லி ஒன் ஃபெய்த், நோ ஆல்டர்னேட். என் விசுவாசத்தில் எனக்கு ஆல்டர்னேட் நான் தேடவே மாட்டேன். நான் வேற ஒன்று விசுவாசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் விசுவாசம் ஆல்ரெடி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, முத்திரை போடப்பட்டுருச்சு. அந்த விசுவாசம் என்ன? ஒரே தேவன், அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எனக்காக வந்து பாவங்களுக்காக மரித்து, அவர் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எனக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவருடைய ஆவியானவர் என்னை இந்த உலகத்தில் இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நான் மரித்தாலும் பிழைப்பேன். அவருடைய ரட்சிப்பை விசுவாசிக்கிறேன், மீட்பை விசுவாசிக்கிறேன். சிலுவையில் உண்டான அவருடைய இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்குது. புதுசாக இன்னொன்று வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த ஹோட்டல் சரியில்லை அப்படின்னு போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டை தேடுற அளவுக்கு பைபிள் ஒன்றும் வீக்கானதோ அல்லது கிறிஸ்துவம் ஒன்றும் வீக்கானதோ கிடையாது. அப்போ கிறிஸ்துவத்திலிருந்து நிறைய பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா காரணம் கிறிஸ்துவம் வீக்கானதில்லை, வீக்காக இருக்கிறவன் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிங்க. இது புரியாமல் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரு, அவரே மாறிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் மாறுவார், ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களை உங்களால் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது அப்படின்னா, அவன் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தானா அவனை மாற்ற முடியாது. அது அவனுக்கு பொருந்தும். அவனுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. இன்றைக்கி மட்டன் கிடைக்கலப்பா, சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம், ஏன்னா ஆல்டர்னேட் இருக்குது. எங்கே ஆல்டர்னேட் இருக்குதோ அங்கே தான் டைவர்ஷன் இருக்கும். எங்கே ஆல்டர்னேட் இருக்குதோ அங்கே தான் பிரிவினைகள் இருக்கும். எங்கே ஆல்டர்னேட் இருக்குதோ அங்கே தான் சமாதானம் கெட்டு போகும். எங்கே ஆல்டர்னேட் இருக்குதோ அங்கே தான் நிலைவரம் இல்லாத, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கை இருக்கும். ஸோ க்ளோஸ் த செகண்ட் டோர். நீங்கள் புதுசாக ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. அது குடும்பமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அழைப்பானாலும் சரி, அது எதுவானாலும் சரி, நீங்களே ஒரு புது டோரை ஓப்பன் பண்ணிக்காதீங்க. தேவன் அடைத்து வைத்த கதவை நீங்கள் திறக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும், உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க, ஆமேன், எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமேன். இப்போ ஒரே ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம், ஒரே ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம். இந்த ஒன்லி ஒன் டாக்டரின் எங்கிருந்து வந்துச்சு? இது ஒன்றும் நியூ டெஸ்ட்மெண்டல் டாக்டரின் இல்லை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆல்சோ டீச்சிங் த சேம் தியாலஜி. ஒரே கொள்கை, கோட்பாடு என்பதை எங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலிருந்து தான். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மறு
உருவமாக தான் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் விரைந்து வரணும். இது சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஆமென். அங்கே பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் விரைந்து வந்தால் அங்கே வேதம் சொல்லுது பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமென். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே போஜனத்தை புசித்தார்கள், ஒரே பானத்தை குடித்தார்கள். ஒன்லி ஒன், நோ ஆல்டர்னேட். மேரிபா கிட்ட போனீங்கன்னா எங்கு பார்த்தாலும் வில்டர்னஸ், வனாந்தரம். கண்மலை கிட்ட தான் அந்த தண்ணீரை குடிக்க முடியும், வேற ஆல்டர்னேட்டே அங்கே கிடையாது. அதனால தான் அவங்க ஒரே பானத்தை குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னொன்று வனாந்தரம். வனாந்தரத்தில் மன்னா, ஒரே போஜன பதார்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் ஆல்டர்னேட் கிடையாது. ஆமென். வேறு சாப்பிடலன்னா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வேறு ஒன்று சாப்பிடணுன்ற மைண்டே 40 வருஷம் அவனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் கொண்டு போகிறார். ஒரே போஜன பதார்த்தம், மன்னா 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 மன்னா, ஒரே அப்பம். அதே கான்செப்ட் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொன்னவர் தான் ஐ ஆம் த லிவிங் பிரெட், நானே ஜீவ அப்பம் அப்படின்றாரு. ஆமென். அப்போது எல்லாருக்கும் ஒரே அப்பம், ஒரே பானம், ஒரே தண்ணீர், மாற்றே கிடையாது. மன்னாக்கு மாற்று கிடையாது. அப்படி மாற்ற ஒரே ஒரு இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க. காடைகள் வந்து விழுந்தது. எங்களுக்கு இறைச்சி இல்லை, எங்களுக்கு சலிச்சு போச்சு இது சாப்பிட்டு அப்படின்னு என்னைக்கு போய் இந்த ஒன்லி ஒன் டாக்டரினை உடைச்சாங்களோ பைபிளில், இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகள் வந்து விழுந்தது. வேதம் சொல்லுது, காடைகளை எடுத்து வாய்களில் வைக்கும் பொழுது, பற்களின் நடுவே இறைச்சி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாதை அவர்களை கொன்று குவித்தது. எங்க இந்த ஒன்லி ஒன் டாக்டரினை நீ உடைக்கிறையோ அங்க வாதை டெஃபினட்டா இருக்கும், சிதறடிக்கப்படுவீர்கள். அதனால இது எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமான உபதேசமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான, இருபுறமும் கருக்கான, பட்டயமான ஒரு உபதேசமாக இருக்குது. இதை நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஸோ ஒரே ஞான போஜனம், அதே மாதிரி ஒரே ஞான பானத்தை பருகினார்கள், ஒரே ஞான ஸ்நானத்தை பெற்றார்கள். ஒன்றா செங்கடலுக்குள்ளே இறங்கி வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பேப்டிசமாக கருதப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த ஒரே கன்மலை கிறிஸ்து, அவரை அன்றி இந்த உலகத்தில் யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமென். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது. ஒரே மனைவியுடைய புருஷன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே தகப்பன் பிதா. எல்லாம் ஒன்லி ஒன் டாக்டரின் கொண்டு வந்துட்டாரா? எல்லாமே குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு வரார். இதில் ஒரே மனைவியுடைய புருஷன். இப்படி அப்படி லெஃப்ட் ரைட் ஆல்டர்னேட்டை பற்றி யோசிக்கவே கூடாது. டாக்டரின் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் பாருங்கள். அதில் எவ்வளவு நன்மை இருந்தாலும், ஆசீர்வாதம்னாலும், எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் ஒன்லி ஒன். என் விசுவாசத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ, என் நம்பிக்கை எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ, ஆமென், என்னுடைய உபதேசத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ, என்னுடைய ஞானஸ்தானத்தை எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேனோ, என் கர்த்தரை எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேனோ,
என்னுடைய பிதாவாகிய தேவனை நான் எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ, என்னுடைய ஆவியானவரை நான் எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ, அப்படியே தான் என் குடும்பம் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆல் ஒரு செயின் லிங்க் மாதிரி, ஒன்லி ஒன் டாக்ட்ரின். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபைனல் பண்ணுற இந்த சத்தியத்தை, ஒரே பிதா, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு வேறு பிதா இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு வேறு பிதா கிடையாது, எனக்கு ஒரே பிதா. எதுக்காக ஒரே பிதாவுக்கு கீழே கொண்டு வந்தார் அப்படின்னு? ஃபாதர் இன் ஹெவன், ஒருவர் என்று சொல்லிவிட்டால் அதில் என்ன இருக்குது? ஆமேன். கவனிங்க, கடைசியாக சொல்கிறாரு. ஆமேன். 6ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதா அப்படின்றார். ஆமேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், ஒரே தகப்பன், அவர்தான் பிதாவாகிய தேவன். இதுலேயும் எனக்கு ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது. அப்பா யார் அப்படின்னு கேட்டால், இவராக இருப்பாரோ அவராக இருப்பாருன்னா நம்ம சொல்லவே முடியாது. அவர் தான் என் தகப்பன்னு கன்ஃபார்மாக சொல்லணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை, நீதி. இதில் எந்த டவுட் இருக்கக்கூடாது. அப்போ ஒரே தகப்பன் அப்படின்னு ஏன் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, இப்போ பாருங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஒரே மூதாதையர்கள். நமக்கு முன்பதாக இருந்த முற்பதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்படி கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்துவின் ஊடாக அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வருதில்ல. ஒரே தகப்பன்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நமக்குள்ள பாகுபாடு பார்க்கக்கூடாது, நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றது தான் அதுக்கு பொருள். ஒரே தகப்பனுடைய ஆளுகைக்கு கீழாக ஆண்டவர் திருச்சபையை கொண்டு வரார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஸோ ஒரே தகப்பனுக்கு கீழாக ஆண்டவர் என்னை கூட்டி சேர்க்கிறார். ஒரே கண்மலை, ஒரே ஆசீர்வாதம், எல்லாமே எனக்கு ஒன்லி ஒன். எனக்கு இதில் எதுவுமே டபுளாக கிடையாது. ஆசீர்வாதம் மட்டும்தான் கிறிஸ்தவனுக்கு டபுளாக இருக்கணும். ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எல்லாம் இதில் தான் இருக்கணும். உபதேசத்தில் டபுளாக இருக்கக்கூடாது. விசுவாசம் டபுளாக இருக்கக்கூடாது. ஹோப், நம்பிக்கை டபுளாக இருக்கக்கூடாது. ஆமேன். ஆவியானவர்ன்ற விஷயத்தில் டபுளாக இருக்கக்கூடாது. பிதா ஒருவர் தான், ஆவியானவர் ஒருவர் தான், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒருவர் தான். எனக்கு ஒரு ஞானஸ்தானம் தான், ஒரு விசுவாசம் தான், ஒரு நம்பிக்கை தான், ஒரே சரீரம் தான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமேன். ஆசீர்வாதமும் நன்மையும் வேணால் டபுளாக இருக்கலாம். ஒரே மனைவி தான், ஒரே குடும்பம், ஒரே மனைவி. ஆகவே இந்த உபதேசம் ஒரு வேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சபையினுடைய வருங்கால தேவை என்னது என்பதை அறிந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். ஓகே, ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபை நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒரே ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி என்ற இந்த உபதேசத்தை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெய்வீக அந்த உபதேசத்தினுடைய வல்லமை கிரியை செய்யட்டும் அப்பா. ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும் அப்பா. சபையில் விசுவாசத்தில் வழுவி போகிற மக்கள், ஆண்டவரே சோர்ந்து போகிற மக்கள், கர்த்தர் காத்து வேலையடைத்து வழி நடத்துவீராக. சுவாமி, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.